கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணியிருந்தார். உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க பாலா, உங்களை வந்து நேரில் மீட் பண்ண சொன்னார். பிரிட்டானியா கம்பெனி மேலே கேஸ் கொடுக்க போகிறேன், எனக்கு 4 லட்ச ரூபா வரணும், ஏமாற்றிட்டாங்க. நான் சொன்னேன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக வர்றேன் சார், நான் உட்காருங்க சார் பேசலாம், என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க சார். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அவர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்படி சார் பிரிட்டானியா ஸ்டாக்லாம் எங்கே சார் அனலைஸ் பண்ணி வாங்க, நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், நான் எல்லாமே வந்து நல்ல பெரிய கம்பெனிஸ் தான் வாங்குவேன், சின்ன சின்ன கம்பெனிஸ் பென்னி ஸ்டாக்ஸ்லாம் போக மாட்டேன்னாரு. அதான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். டக்குன்னு அவர் ரெஸ்ட்லெஸ் ஆன விஷயம் என்கிட்ட என்னென்னா, 4 லட்ச ரூபா வந்து பிரிட்டானியா கம்பெனியில் கொடுக்கணும், எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 20,000-30,000 தான் கொடுத்துருக்காங்க, கேஸ் போடணும்னு சொன்னார். சார் அது ஏமாற்றத்துக்கான வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ பெரிய கம்பெனி அது, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் அப்போ தான் இதை சொல்கிறாரு, நான் வந்து டிவிடெண்ட் கம்பெனியாக பார்த்து வாங்கினேன், அவங்க மெயிலில் வந்து 7,500% டிக்ளேர் பண்ணியிருக்கேன் டிவிடெண்ட்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்தேன்னா எனக்கு வந்து அப்போ 4 லட்சம் தானே வந்திருக்கணும். அப்போ நான் கேட்டேன், என்ன சார் எனக்கு புரியல சார் நீங்கள் சொல்கிறது, என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் வந்து 1 ஷேர் வச்சுருந்தேன், 10 ஷேர் வச்சுருந்தேன், 100 ஷேர் வச்சுருக்கேன், எவ்வளோ வேணா இருக்கட்டும், 7,500%னா அப்போ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 4 லட்ச ரூபா தான் வந்திருக்கணும். எனக்கு அவங்க வந்து வெறும் ஒரு 2,000-3,000 கூட தந்திருக்காங்க. என்னப்பா இது ரொம்ப பெரிய தப்பாச்சேப்பா இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, அவர் நான் டிவிடெண்ட் கம்பெனியாக வாங்கணும்னு சொன்னனால டிவிடெண்ட் கம்பெனியாக வாங்கிட்டு அவர் அது என்னன்னே பார்க்காம போயிட்டார். அதாவது டிவிடெண்ட் டிக்ளேர் எப்படி பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூவில் தான் பண்ணுறாங்கன்றதே அவருக்கு தெரியாமல் போச்சு. அதை எப்படி நம்ம பண்ணுறாங்க. இப்போ சின்ன மேக்ஸ் போடுவோம். அவர் என்ன சொன்னார்னா, 5,500 ரூபா லிஸ்ட் ஆகிற பிரிட்டானியா ஷேர் வாங்கியிருக்கேன், அவங்க டிக்ளேர் பண்ண ரேட் டிவிடெண்ட் வந்து 7,500% டிவிடெண்ட்டு, அப்போ வந்து எனக்கு 4 லட்சம் வரணும் இல்லையா அப்படின்னு என்ன கேட்குறாரு அவர். நான் வந்து சுத்தமாக முடியாது சார், டிவிடெண்ட் அப்படி ஒர்க்கே ஆகாது, உட்காருங்க ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்கன்னு சொல்லி நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட. டிவிடெண்ட்னா என்னன்றத முக்கியமான விஷயம் பார்க்கணும். டிவிடெண்ட்னா என்னென்னா, கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை ஒரு பங்கை எடுத்து தன்னோட ஷேர் ஹோல்டர் கொடுப்பாங்க கம்பெனிக்காரங்க. எதுக்காகனா, என்னை நம்பி நீங்கள் காசு போட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பர்சன்டேஜை கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்லேருந்து ஷேர் கொடுக்குற மாதிரி தான் டிவிடெண்டே தவிர ஃபுல் ப்ராஃபிட் கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, 7,500%னா அப்போ வந்த ப்ராஃபிட் இன்ட்டு 7,500 டைம்ஸு, அப்போனா வந்திருக்கணும்ல பல லட்சங்கள் வரணும்னு பேசுகிறாரு. அப்படி கிடையாது, அப்படி கணக்கே ஒர்க் ஆகாது. இந்த மேக்ஸில் பார்க்கலாம். அப்போது அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீ ஸ்டால் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது 5,000 ரூபாய், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1,000 ரூபாய் ஸ்பிளிட் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் 1000 இஸ் டிவைடட் ஈக்குவலி பை 5. அதாவது வந்து 5 ஃப்ரெண்ட்ஸு 5 பேருக்கும் 1,000 ரூபாய் கொடுத்துட்றீங்க. அப்போது அதையே ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆல்டர்னேட்டிவ்லி யூ கேன் ஆல்சோ யூஸ் த 5,000 டு பி ரீஇன்வெஸ்டட் இன்டு த பிஸ்னஸ். அதுதான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுருவாங்க. அதுதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டர் சேர்ஸு, பெட்டர் ஸ்டால்ஸு, அப்புறம் மோர் இன்டெகிரேட்டட், அப்போ கொஞ்சம் லைட்டு ஃபேனெல்லாம் போட்டு பெருசு பண்ணுறீங்க பிஸ்னஸை. டிவிடெண்ட்டும் அதே மாதிரி தான், ஃபேஸ் வேல்யூவில் மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர தனியாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நவ் வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூன்றது தான் விஷயம். சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு இளையராஜா கான்சர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா 500 ரூபாய் டிக்கெட்டுன்பாங்க. ஆனால் அங்கே டிமாண்டு ஏற்றிட்டு அது வந்து 5,000 ரூபாய், 6,000 ரூபாய், 7,000 ரூபாய் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே தான் இங்கே விஷயம். ஒரிஜினல் டிக்கெட் காஸ்ட் வந்து 500 ரூபாய், செல்லிங் ப்ரைஸ் வந்து 3,000 ரூபாய். புரியுது இல்லையா? அப்போ இங்கே என்னென்னா ஷேர் ப்ரைஸும் எக்ஸாக்டாக அதே தான். ஷேர் ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஃபேஸ் வேல்யூ அப்படி கிடையாது. இங்கே எப்படி வந்து ப்ரைஸ் ஏறுது இல்லையா, 500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி தான் இங்கேயும் ஷேர் ப்ரைஸ்லேயும் சரசரன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறும். ஷேர் ப்ரைஸ் வந்து 5,500 ரூபாய், ஃபேஸ் வேல்யூக்கு 1 ரூபாய். டிவிடெண்ட் டிக்ளரேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7,500%, அதாவது டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து 75. எப்படி 75 வந்ததுன்னா 1 × 75,000% போட்டிங்கன்னா 75 ரூபா தான் வரணுமே தவிர 4 லட்ச ரூபா வராது. இப்போது இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எப்போவுமே ஸ்டாக்ஸில் போடுறோம், டிவிடெண்ட்ஸ் கம்பெனியாக பார்த்து போடுறோன்றதை விட அவங்க டிவிடெண்ட் டிக்ளேர் எப்படி பண்ணுறாங்க, மெயில் வர்றதை கரெக்டாக புரிஞ்சிக்கணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே நம்பர் கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.